ப்ரோஸ்டேட்னு சொல்கிறது ஜென்ஸுக்கு யூரினரி பிளாடருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். இந்த கிளாண்ட் 50 வயசுக்கு மேலே இருக்கிற அநேகருக்கு வீக்கம் வருது. ஃபர்ஸ்ட் பிக்சர் நார்மல் கிளாண்ட். இதில் நடுவில் இருக்கிற டியூப் வழியாக யூரின் ஃப்ரீயாக போகும். செகண்ட் பிக்சர் கிளாண்ட் வீங்கி இருக்கிறதால யூரினரி டியூப் சுருங்கி யூரின் போகிறது தடைப்படுது. இதுக்கான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு மேலே ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றது, அப்பாவுக்கு இருந்தால் மகனுக்கு வர வாய்ப்பு இருக்குது, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும், டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப் வாழ்கிறவங்களுக்கும் அதிகமாக வருது. சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக நைட்டில் அடிக்கடி யூரின் வரும். யூரின் வந்த உடனே அது போகணும்னு தோணும். யூரின் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. முக்கியமாக பெயின் இருக்கும். யூரினரி பிளாடரில் எப்போதுமே கொஞ்சம் யூரின் தங்கியிருக்கும். சிலருக்கு யூரினில் பிளட்டு கூட வரும். இது வராமல் இருக்கிறதுக்கும் வந்த பிறகு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பேலன்ஸ் டயட் ரொம்ப முக்கியம். உங்கள் உணவில் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச உணவுகள் நீங்கள் டெய்லி சாப்பிடணும். அதுக்கு கலர்ஃபுல்லான காய்கறிகள், பழங்கள் தினசரி சாப்பிடணும். அதுக்கு கூட ஒமேகா 3 நிறைஞ்ச உணவுகள் சாப்பிடணும். நட்ஸ், அவாக்காடோ, ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிடணும். இதுக்கான சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா 10 வகையான முழுமையான காய்கறிகள், பழங்கள்லேருந்து எடுத்த கான்சன்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இதில் குவார்சிட்டின் அப்படின்னு சொல்கிற ஃபைட்டோ நியூட்ரியன் ஆட் பண்ணியிருக்காங்க. டெய்லி ப்ளஸ் 24 விட்டமின்ஸ், மினரல்ஸ் சேர்ந்த ஒரு முழுமையான பிளான் கான்சன்ட்ரேட்லேருந்து எடுத்த மல்டி விட்டமின், மல்டி மினரல். அடுத்தது ஒமேகா 3 4 வகையான மீன்கள்லேருந்து எடுத்த ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த 3 ப்ராடக்ட்ஸும் வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி, இம்யூனிட்டி அதிகப்படுத்தி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் பாதுகாக்கும். இந்த ப்ராடக்ட்ஸ் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு வீக்கத்தை குறைக்கும். இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸை ஹோல்சேல் ரேட்டில் வாங்க விரும்பினா உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பி தந்தவங்கள்ட்டையோ அல்லது இதில் இருக்கிற நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். Stay healthy and stay safe.